இந்த வீடியோவில் நம்ம அடினியம் பிளான்ட்டோட சீடை எப்படி நம்ம ப்ரொபகேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தாங்க அடினியம் சீடு. அது ஃப்ளார்லேருந்து இப்படி தான் நமக்கு வந்து சீடு கிடைக்கும். இப்போ வந்து இந்த சீடு வந்து வெயிட்லெஸ்ஸாக உள்ளார பஞ்சு மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம பறந்து போகக்கூடாதுன்ட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் ரப்பர் பேண்டும் போட்டு வச்சுக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி. ஏன்னா அது பஞ்சு தான் உள்ளார இருக்கும், அது பறந்து போய்டும் வெடித்து. அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதை எடுத்து காய வச்சுருக்கலாம். இருந்தாலும் இன்னும் ஒரு 2 days இருக்குன்னு தான் நம்ம இதில் கட்டி வச்சுருக்கோம். இப்படி பண்ணும்போது விதை வெடித்து காற்றுல பறந்து போகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த விதையை வந்து நம்ம எடுத்து தனியாக ஒரு 2 days தனியாக எடுத்து வச்சுருந்திங்கன்னா அது நல்லா காஞ்சு வந்துடும். நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி அது நல்லா காஞ்சு வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அது உள்ளார எப்படி இருக்கும்னா பஞ்சு இருக்குங்க 2 பக்கமும். அதை 2 பக்கமும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஒரு இது சீடு, அதை தான் நம்ம ப்ரொபகேட் பண்ணணும். இந்த மாதிரி தாங்க அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ணணும். அதோட சீடு இப்படி தாங்க இருக்கும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம். இங்கே பாருங்கள், அந்த ரெட் கலர் பாக்ஸில் இருக்கு இல்லையா, நான் வந்து சீட்லிங் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் ஹோல்ஸ் இருக்கான்னு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். நான் வந்து வயல் மணலாக கிடச்சிது நமக்கு, அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் களிமண்ணெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நல்ல மணலாக இருக்கணும். அதாவது தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டேஜில் உள்ளது மிக்ஸ் தான், நம்ம பாட் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நான் மணல் மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். இந்த ட்ரேயில் ஃபஸ்ட்டு மணல் ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறம் அது மேலே ஒரு சீட் போட்டாலே போதும். நம்மள்ட்ட ஒரு 100 seeds இருந்ததுனால ஆர்வக்கோளாறில் எல்லா 2, 3 அந்த மாதிரிலாம் போட்டாச்சு. நீங்கள் ஒன்று மட்டுமே போடலாம். ஏன்னா இந்த மண்ணுக்கு ஏற்ற ஒன்று வளர்ந்தாலே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக போட்டுட்டு அதை நல்லா அமுக்கி விட்டுங்க. மேலே சீடை போட்டுட்டு அமுக்கி விட்டு அது மேலே திருப்பியும் மணல் போட்டு மூடி விட்டுறணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே நல்லா பார்த்து அமுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிட வேண்டியதான். இது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயில் அடிக்கிற மாதிரி வச்சாலே போதும். சீடு தெரிகிற மாதிரி வைக்காதீங்க, நல்லா மணல் போட்டு மூடி விட்டுருங்க. கொஞ்சம் வெயில் நிழலுமாக வச்சிங்கன்னா 1 weekலேயே இது வந்து நல்லா முளைக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் இவ்வளோ குட்டி குட்டியாக முளைக்குதுன்ட்டு. மேக்ஸிமம் 1 weekலேயே இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா முளைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து 2, 3 விதைன்னு போட்டதுனால கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது. நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சீட்லிங் ட்ரேயில் போட்டிங்கன்னா ஒன்றாவே போடுங்க. பாட்டில் போட்டிங்கன்னா வேணால் 2, 3 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு. குட்டி குட்டியாக அதோட காடெக்ஸோட இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். நெருக்கமாக இருக்குது. நம்ம வந்து ஒன்று விதையே போட்டு ட்ரை பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒன்று தான் போடுவோம். இது நம்ம எப்படி பெரிய பாட்டுக்கு மாற்றி எப்படி வளர்க்குறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.